சென்னையில் சாலையில் தனியாக நடந்து செல்லும் பெண்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பெண்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வரும் செயின் பறிப்பு கொள்ளையர்கள் காவல்துறையினருக்கு பெரும் சவாலாகவே விளங்கி வருகின்றனர். ஒவ்வொரு சாலையிலும் ரோந்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் இருந்தாலும் செயின் பறிப்பு கொள்ளையர்களை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நடந்த செயின் பறிப்பு கொள்ளைகளின் எண்ணிக்கை காவல்துறையினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அத்தனை சம்பவங்களிலும் ஒரே நபர்கள் ஈடுபட்டிருப்பதை கண்காணிப்பு கேமரா காவல்துறையினருக்கு காட்டிக் கொடுத்தது. ஆனால் அவர்களை கண்டுபிடிப்பதற்குள் 80 இடங்களில் செயின் பறிப்பை அரங்கேற்றியுள்ளனர். அதுவும் 24 மணி நேரத்தில் 6 இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் டிபி சத்திரம் காவல் நிலையம் எதிரிலேயே செயின் பறிப்பில் ஈடுபட்டு காவல்துறையினரை அதிர வைத்தனர். என் பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் தெரு எட்ஜில் ஆட்டோவில் இறங்கிட்டு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களை யாரோ பேக் சைடில் பின்னாடி இருந்து 2 வீலரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அவங்க அங்கேருந்து ஸ்லோவாக வரா மாதிரி தான் இருந்தது. கிட்ட வந்தவொடனே ஃபாஸ்ட்டாக அப்படியே ஸ்நாச் பண்ணிவிட்டு திரும்புறதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. பல்சரில், பிளாக் கலர் பல்சர். இதேபோன்று டிபி சத்திரம் மற்றொரு இடத்தில் சூரியபிரபா என்ற பெண்ணிடம் இருந்து 7 சவரன் செயினை இதே நபர்கள் பறித்துச் சென்றனர். மயிலாப்பூர் குயில் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மரிய கவிதா என்ற பெண்ணும் 6 சவரன் செயினையும் இந்த கொள்ளையர்களிடம் பறிகொடுத்தார். அண்ணா நகரில் சுதா என்ற பெண்ணிடம் 9 சவரனும், திருமங்கலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ரேவதி என்ற பெண்ணிடம் 12 சவரனும், வேப்பேரியில் லோகநாயகி என்ற ஆசிரியையிடம் 5 சவரன் என பல்வேறு பகுதிகளில் 42 சவரன் செயினும் கொள்ளையர்கள் அடுத்தடுத்து பறித்துச் சென்றுள்ளனர். இந்நிலையில் டிபி சத்திரம் காவல் நிலையம் எதிரில் மருத்துவர் மனைவி கோமதியிடம் இவர்கள் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட காட்சிகள் காவல் நிலைய கேமராவில் பதிவாகியுள்ளன. இந்த காட்சியில் பதிவாகியிருந்த நபர்களும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மயிலாப்பூரில் அடுத்தடுத்த 55 சவரன் வரை செயின் பறித்து சென்ற நபர்களும் ஒன்றுதான் என்பது தெரியவந்தது. கொள்ளையர்கள் அடுத்தடுத்து செயின் பறித்து சென்ற வழித்தடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பின்தொடர்ந்து சென்று பெரியமேட்டில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கியிருந்தபோது சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். காவல்துறையிடம் சிக்கியுள்ள சஞ்சய் மற்றும் சஞ்சய் குமார் ஆகிய இருவரும் டெல்லியை சேர்ந்தவர்கள் என்றும் விமானம் மூலம் சென்னை வந்து கொள்ளையடித்துவிட்டு ஓரிரு நாளில் டெல்லி செல்ல விமான டிக்கெட்டுடன் தயாராக இருந்தபோது சிக்கியிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.